ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் அதிமுகவில் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சரானவராக செயல்பட்டவர் செந்தில் பாலாஜி. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அவர் தன்னை கே ஸ்டாலின் தலைமையிலான திமுகவில் இணைத்துக் கொண்டார். அங்கு அவருக்கு மீண்டும் அமைச்சர் பதவியும் கிடைத்தது. ஆனால் சொத்து குவிப்பு வழக்கில் சிக்கி சிறைக்கு சென்றதை அடுத்து அமைச்சர் பதவியை இழந்தார். கரூரில் வெற்றி பெற செந்தில் பாலாஜி முக்கியமானவர் என்பது ஸ்டாலின் நம்பிக்கையாக இருந்தது. அதே சமயம் விஜய் கரூருக்கு சென்றபோது நடந்த 41 பேர் உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து செந்தில் பாலாஜி மீது கடுமையான விமர்சனங்கள் எழுந்தன. இதனால் இந்த முறை அவரை கோவை தொகுதியில் போட்டியிட வைத்ததுடன் கோவை திமுக தேர்தல் பொறுப்பாளராகவும் நியமித்தார். இந்நிலையில் நேற்று நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் செந்தில் பாலாஜி வாக்களிக்கவில்லை. வழக்கமாக அவர் தனது சொந்த ஊரான கரூர் மாவட்டத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களிப்பார். நேற்று காலை அவரது சகோதரர் அசோக்குமார் வந்து வாக்களித்த போது அண்ணன் வருவார் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் மாலை 6 மணி ஆகியும் செந்தில் பாலாஜி வாக்குச்சாவடிக்கு வரவில்லை. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடுவதாலும் அங்கு தேர்தல் பொறுப்பாளராக இருந்ததாலும் அவர் கரூருக்கு வரவில்லை என கூறப்படுகிறது. அனைவரும் தங்கள் ஜனநாயக கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்று முதல்வர் ஸ்டாலின் அழைப்பு விடுத்திருந்த நிலையில் செந்தில் பாலாஜி வாக்களிக்காதது குறித்து அதிமுகவினர் விமர்சனம் செய்து வருகின்றனர்.